அதிசயா டிவி நேயர்களாகிய குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்டவர்களுக்கும் அன்பான வணக்கங்களும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துகளும். அன்புமிக்கவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவம்பர் 14 குழந்தைகள் தினம். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய பிறந்த நாள். ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதன் காரணமாக தன்னுடைய சட்டை பையில் எப்பவுமே ஒரு ரோஜா பூ வைத்திருப்பார், குழந்தைகளினுடைய நினைவாகவே. அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இன்னைக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களிடம் கடத்த வேண்டிய பொறுப்பு அதிசயா டிவிக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த செய்தியை சொல்றோம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய குழந்தையான, அவர் பெற்றெடுத்த குழந்தையான இந்திரா காந்தி அம்மையாருக்கு எழுதிய கடிதங்கள் வாயிலாக அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து, ஒரு மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். உனக்கு என்ன புத்தகம் வேணுமோ சொல்லு, அந்த புத்தகத்தை நான் வாங்கி தர்றேன். அவர் சிறையிலிருந்து எழுதியிருக்காரு. உனக்கு என்ன புத்தகம் வேண்டுமோ சொல்லு, அந்த புத்தகத்தை நான் வாங்கி தர்றேன். நீ நூலகங்களுக்கு போய் படி. நிறைய நூலகங்கள் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கு. கண்டிப்பா அந்த நூலகங்களுக்கெல்லாம் போய் புத்தகங்களை எடுத்து படி. நீ என்ன புத்தகம் கேட்டாலும் நான் வாங்கி தர தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்தை மீண்டும் 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 ஆழமாக இந்திரா காந்தி அம்மையாரினுடைய மனதில் பதிய வைத்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். தன்னுடைய குழந்தையை எப்படி கருதினாரோ அதே போலத்தான் இந்தியா முழுவதும் இருந்த குழந்தைகள் அத்தனை பேரையும் தன்னுடைய குழந்தையாக அவர் கருதி இருந்தார். அவர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு சொன்னதாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, நாம் அனைவருக்கும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது நம்மை மெருகேற்றக்கூடியது. வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது நம்மை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியது. வாசிப்பு என்பது நம்முடைய மொழி வளமையை மேம்படுத்தக்கூடியது. ஆகவே அன்பு குழந்தைகளே, நேரு அவர்கள் சொன்னது போல இந்த குழந்தைகள் தினத்திலிருந்து வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை அதிசயா டிவியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அறிவுச்சோலை கல்வி விழிப்புணர்வு மையம் சார்பாகவும், நம்முடைய அதிசயா டிவியின் சார்பாகவும், தேன்மிட்டாய் இதழின் சார்பாகவும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.